Hi budding doctors, this is Mithun Kumar, NEET biology trainer. Today we are going to discuss incomplete dominance in genetics part 5. So from part 1 to part 4 I am going to post the link in the description box. This will be highly useful for you. Have a look into it. In this incomplete dominance we are going to study the 3 examples in incomplete dominance. One is known as evening 4 o'clock plant and another is known as a Mirabilis jalapa. And secondly we are going to study what is the response of blue color plumage in Andalusian fowl. And the third thing we are going to discuss intermediate shape of the Pisum sativum seeds. So these 3 examples we are going to discuss and what was the molecular biologist geneticist reason for this intermediate shape, and finally we are going to have a bonus session. In this bonus session I am going to pose the questions, and in this questions you please list out the answer and you please write and put it in the comment box. It will be highly useful for your students. Kindly keep watching. Gene interaction is classified into 2 types. One is known as intergeneric interaction, intrageneric interaction. This intergeneric interaction is between 2 different genes, otherwise called intralocus interaction, otherwise called non-allelic interaction. This intrageneric interaction is very vital now in this juncture because we are going to see incomplete dominance from this topic. So in the intra-allelic interaction, it is known as allelic interaction, otherwise called it is known as intrageneric interaction. This is locus genes and the genes point locus chromosome. And the locus genes alleles interaction it's known as incomplete dominance. In the incomplete dominance, the first time 1905 Carl Correns அப்படிங்கிற சயின்டிஸ்ட் டிஸ்கவர் பண்ணது. இந்த கால் காரன்ஸ் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிராபிலிஸ் ஜலாப்பா ஈவினிங் 4 o'clock பிளான்ட்ல 2 கேரக்டர் எடுத்துக்கிறாரு. ஒன்னு ரெட் கலர் ஃபிளவர், another is known as white color flower. ரெட் கலருக்கு ரெஸ்பான்சிபிள் R1 R2 and white கலருக்கு ரெஸ்பான்சிபிள் R2 R2 அப்படிங்கிறது. சோ இது என்ன பண்ணும் அப்படின்னா செக்ரிகேஷன் போகுது. இந்த R1 and R2 ரெண்டும் கம்பைன் ஆகி இது என்ன கலர்ல இது அப்பியர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ரெட்டா இருக்கும் இல்ல ஒயிட்டா இருக்கும். ஆனா அன்எக்ஸ்பெக்டடா இது என்ன கலர்ல அப்படின்னா இந்த பிங்க் கலர் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார்ம் ஆகுது. இந்த பர்பிள் கலருக்கு காரணம் என்ன, ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்றப்ப இப்போ என்ன அப்படின்னா இது பிளெண்டிங் இன்ஹெரிட்டன்ஸா இருக்குமோ அப்படின்னு அவங்க நினைக்கிறேன். ரெண்டும் பிளெண்டா இருக்குமோ அப்படின்னு. அப்போ மெண்டல் என்ன சொல்றாரு, பிளெண்டிங் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு அகைன்ஸ்ட் தானே சொன்னாரு. அப்ப எப்படி இங்க பிளெண்டிங் இன்ஹெரிட்டன்ஸ் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறப்ப they are again doing self pollination. அந்த F1ல வந்த R1 R2 செல்ஃபிங் பண்றப்ப இப்போ பாத்தீங்கன்னா 1:2:1 ரேஷியோ அப்படின்னு செக்ரிகேட் ஆகுது. அதுல வந்து ஒன் பேரண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர், இன்னொரு பேரண்ட் என்ன அப்படின்னா ரெட் கலர், நடுவில் பாத்தீங்க அப்படின்னு பார்த்தா பிங்க் கலர் அப்படிங்கிறது 2 ரேஷியோ வருது. அப்போ ஃபீனோடைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 white 1 red, நடுவில் இருக்க 2 என்ன அப்படின்னா பிங்க். ஸோ அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபீனோடைபிக் ரேஷியோவும் அதேதான், ஜீனோடைபிக் ரேஷியோவும் சேமா வரக்கூடிய ஒரே வந்து என்ன அப்படின்னா கான்செப்ட் எது அப்படின்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஸோ அப்போ இங்க பாருங்க இப்போ பிளெண்டிங் அப்படிங்கிறது நடக்கல, அலின்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா தனித்தனியா தான் இருக்கு. இது செக்ரிகேட் ஆகுது F2 ஜெனரேஷன்ல. ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா தனியா ஒயிட் தனியா ரெட் என்ன பண்ணும் அப்படின்னா செக்ரிகேட் ஆகி வந்துச்சு. there is no blending of genes takes place in the incomplete dominance அப்படிங்கறத சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க முன் வைக்கிறாங்க. அப்போ இந்த மிராபிலிஸ் ஜலாப்பால மட்டுமா நடக்குது அப்படின்னு கேட்டா டாக் ஃபிளவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்னாப் டிராகன் ஃபிளவர், அதர்வைஸ் கால் ஆன்டிரைனம் மேஜஸ்ல இதே மாதிரி ரெட் அண்ட் ஒயிட் அப்படிங்கறத கிராஸ் பண்றப்ப ஒயிட் கலர் ரெட் அண்ட் ஒயிட்டை கிராஸ் பண்றப்ப பிங்க் கலர் அப்படிங்கிறது வருதுங்க. ஸோ இந்த பிக்சர்ல பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஸ்டார்ச்சோட சைஸ். இந்த ஸ்டார்ச் வந்து என்னது அப்படின்னா என்ரிச்டா இருந்துச்சுன்னா, ஸ்டார்ச் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா சீட் என்ன பண்ணும் அப்படின்னா ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். ஸ்டார்ச் வந்து இல்லாம இருந்துச்சுன்னா இட் இஸ் லெஸ் ஸ்டார்ச்சா இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ரிங்கிள் ஷேப்பா இருக்கும். இது ரெண்டு இப்போ ஸ்டார்ச் ரிச் வந்து சீட்ஸ் என்ன பண்ணும் கேபிட்டல் பி, ஸ்டார்ச் வந்து என்ன அப்படின்னா கம்மியா இருக்கு ஸ்மால் பி. இது ரெண்டையும் கிராஸ் பண்றப்ப கேபிட்டல் பி ஸ்மால் பி அப்படிங்கிற ஒரு இன்டர்மீடியட் ஷேப் உள்ள ஒரு சீட்ஸ் வருது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இந்த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுது, that is responsible for having intermediate shape. It is not as larger than வந்து என்னது அப்படின்னா capital B, it is not as smaller or wrinkled than small b. ரெண்டுக்கு ஒரு இன்டர்மீடியேட்டா வந்திருக்கனால இந்த capital B small b intermediate seed shape அப்படிங்கிறது it is due to intermediate dominance அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து Andalusian fowl. இந்த Andalusian fowl பாத்தீங்கன்னா outer most வந்து அதோட plumage அப்படின்றது feather. இந்த feather என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா white கலர்ல ஒரு feather இருக்கு, இன்னொன்னு வந்து black கலர்ல feather இருக்கு. இந்த black கலர் featherக்கு காரணம் என்ன அப்படின்னா CB அப்படிங்கிறது, அந்த white கலருக்கு காரணம் CW அப்படிங்கிற alleles. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கேபிட்டல் CB and CW அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா செக்ரிகேட் ஆகி திரும்ப F1ல ஜாயின் ஆறப்ப பிறக்கக்கூடிய யங் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா it has blue color. இந்த ப்ளூ கலருக்கு ரெஸ்பான்சிபிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு 1
only one melanin தான் present ஆயிருக்கு. That is known as என்ன அப்படின்னா CB அப்படிங்கிற alleles ஒண்ணே ஒன்று தான் இருக்கு. whereas black கலர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு CB இருக்கு. ஸோ அதனால அது என்ன அப்படின்னா black கலர்ல பிறகுது. ஸோ இதனுடைய ரேஷியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா F2 ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா 1:2:1. 1 white plumaged aneuploidy fold and 1 black plumaged aneuploidy fold and 2 blue plumaged aneuploidy fold அப்படிங்கிற இந்த மூணு கேரக்டர் என்ன பண்ணுது அப்படின்னா கிடைக்குது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த மாடிஃபைடு அலில்ஸ் அப்படிங்கிறது யூசுவலா ரெசசிவ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்மாடிஃபைடு அலில்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் a dominant allele அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா when modified allele அப்படிங்கிறது unmodified allele ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா சப்ஸ்டேட்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம அந்த phenotype என்ன பண்ணும் அப்படின்னா appear ஆகுது. ஸோ மாடிஃபைடு அலில்ஸ் அப்படிங்கிறது that is equal to unmodified alleles இருந்துச்சு அப்படின்னா இந்த சப்ஸ்டேட்ல எந்த ஒரு சேஞ்ச் இல்லாம அந்த phenotype அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா appear ஆகிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல மூணு ரீசன் சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலிகுலர் ஜெனடிக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நார்மல் என்சைம் ஆர் இட் இஸ் நோன் as less efficient enzyme. இப்போ என்சைம் வந்து நார்மலா இருந்துச்சுன்னா அது ரெட் கலர்ல வரும். என்சைம் வந்து என்ன அப்படின்னா லெஸ் எஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா பிங்க் கலர் அப்படிங்கிறது வரதுக்கான காரணம். எப்போ there is no enzyme at all, என்சைமே எப்போ இல்லையோ அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர்ல என்ன பண்ணும் அப்படின்னா கன்வெர்ட் ஆயிருது. அடுத்து வந்து அந்த என்சைம் என்ன பண்ணும் நான் ஃபங்க்ஷனல் அந்த இதுவும் இல்லாத மாதிரி அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சப்ஸ்டேட்டை கலர்ஃபுல்லா மாற்ற முடியாததுக்கு அது ஒரு காரணமா அமைஞ்சிருதுங்க. ஸோ அப்போ நான் ஃபங்க்ஷனல் என்சைம் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ 3 பாயிண்ட்ஸ் சிபிஎஸ்சி புக் என்சிடி புக்லையும் மற்ற எல்லா மாடியூல்ஸ்லையும் ஈவன் HSC புக்லையுமே ஹைலைட் பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் ஆர் லெஸ் எஃபிஷியன்ட், another is known as a non-functional enzyme and third is known as a no enzyme at all. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாமினன்ஸ், இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். இன்னொன்று வந்து என்ன மெண்டல் சொன்ன வந்து டாமினன்ஸ் அந்த 3:1 அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நோன் as complete dominance. இப்போ நம்ம பார்க்கறது என்ன incomplete dominance. there are two more dominance, it is known as codominance and another is known as the overdominance. ஸோ இது என்ன அப்படின்னு வரக்கூடிய கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஜெனடிக்ஸ் பார்ட் ஃபைல இருக்கிற இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் நீங்க பாருங்க. இது உங்களுக்கு இருக்கக்கூடிய வரக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்க கண்டினியூஸா ஆன்சர் பண்ணுங்க. ஸோ hope it will be benefit for you. So stay blessed, kindly please propagate the good things to all. So I wish you for good tidings. All the best students. Thank you.